உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். ரஞ்சித் கூட்டத்தை நாங்க போய் ஆகணும்னு அவசியம் இருக்கா? எல்லாத்துக்கும் நீங்க அதை கேக்குறீங்க, திருப்பி அதை கேக்குறீங்க. ஏன் நாங்க போகணும்? நீங்க போக முடியாதுங்க. ஏன் போகணும்? ஏன் போகணும்? நாங்க பிசிகா வந்து இடம் வாங்கி கொடுத்ததா அப்படின்னு கேட்கலையா? உரிமையில கேக்குறாங்க இந்த கேள்வியை போய். அதுதாங்க அவதூறு. ஏன் நாங்க கேட்கல? உங்களுக்கு தெரியாதா? நான் இவ்வளவு தூரம் விளக்குறேன் உங்கள்ட்ட, ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்கள்ட்ட விளக்குறேன். திருப்பி அதே கேள்வி கேட்டீங்கன்னா நீங்களும் வந்து அதே பார்வையில இருக்கிறீங்க. நீங்களும் பிசிகாவுக்கு எதிரான மனநிலையில் தான் இருக்கிறீங்க. இவ்வளவு விளக்கத்துக்கு பிறகு இந்த கேள்வி உங்கள்ட்ட வரக்கூடாதுங்க. நீங்க வந்துச்சுன்னு சொன்னாக்கா நீங்க அந்த வந்து அந்த தேவையற்ற விமர்சனம் அவதூறு பரப்புற கும்பலில் பிரதாப்பும் ஒருவர். நான் குற்றம் சாட்டுறேன். அப்ப திருமாவர்கள் பேசின அந்த காணொலி ரஞ்சித்துக்கு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். என்னது வச்சீங்க? அதுல என்ன? நீங்களோ பொதுச் செயலாளரோ யாரோ ஒருத்தருக்கு போயிருக்கலாம். ஏங்க அவதூறு பரப்புறவங்க எல்லாம் ஒன்னா நிக்கும் போது எப்படி போவோம்? நாங்க எப்படி போவோம்? நீங்க வந்து ஏதோ அவதூறு பரப்புறாங்க எங்க மேல, வேற என்னங்க வெளிப்படையா சொல்லணும்? நீங்க அந்த அவதூறு பரப்புறவங்களோட நாங்க நிக்க முடியாதுங்க. அது யாரா இருந்தா என்னங்க பண்ணல? நீங்க யாரு எங்களுக்கு பாடம் எடுக்க? நீங்க யாரு எங்களுக்கு பாடம் எடுக்க? நாங்க என்ன பண்ணல? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? திருப்பி திமுக விமர்சனம். நீங்களே பிரதாப்பே மிக மோசமான விடுதலை சிறுத்தைகளுடைய விரோதியா நான் பாக்குறேன். இந்த மாதிரி கேள்வி அயோக்கியத்தனமானது. உங்களுடைய கேள்வி வந்து ஒரு உரிமையின் அடிப்படையில கேட்டா உரிமை எல்லாம் என்ன விவாதத்துல உரிமை இருக்கு உங்களுக்கு? இல்ல நீங்க தப்பா பேசுறீங்க. நீங்க தப்பான கேள்விகள் கேட்கறீங்க. எத்தனை முறை உங்களுக்கு நான் விளக்கம் சொல்றது? திருப்பி அதே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க விசிகா விமர்சனம் பண்ணக்கூடாது. யார பண்ணா பண்ணுங்க. திமுகவுக்கு பயந்துகிட்டு பேசுறீங்களா? திமுகவுக்கு முட்டு கொடுக்குறீங்களா? திமுக குரலாக நீங்கள் பேசுகிறீர்களா என்று கேட்பது அயோக்கியத்தனமா இல்லையா? இல்ல இந்த அயோக்கியத்தனத்துல நீங்க சொன்ன வார்த்தை இன்னொரு ஒரே ஒரு கேள்வி. இன்னொரு சில வந்து அவதூறு விமர்சிக்கிறா. யாரு விமர்சிக்கிறானா? ரஞ்சித்து கூட இருக்கிறவங்களே தான் செய்யறாங்க. இல்ல ரஞ்சித் எங்க ரஞ்சித்து கூட இருக்கு. நான் என்னங்க எனக்கு தயக்கம் வேண்டியிருக்கு? ரஞ்சித்து கூட இருக்கிறவங்க கூட தான் வந்து எங்களை விமர்சிக்கிறாங்க. ரஞ்சித் கூட யாரு இருக்கா? எங்க விமர்சிக்கிற எல்லா பேரெல்லாம் வந்து நோட் பண்ணி ஒண்ணு பண்றேன். நாளைக்கு என்ன பண்றேன், நான் நோட் எல்லாம் போட்டு நான் வந்து நேமெல்லாம் வந்து நோட் பண்ணிட்டு வந்து இன்னும் நான் சொல்றேன். கூப்பிடுவீங்க, நாங்க வந்துடணுமா? திமுக விமர்சனம் பண்ண உங்களுக்கு என்ன? திமுக விமர்சனமா எங்களுக்கு ஒண்ணு இல்லைன்னு எங்க தலைவரே சொல்லிட்டாரு. ஆனா கேளுங்க, வந்தவங்க திமுக விமர்சனம் பண்ணாங்க. இல்லங்க நீங்க என்ன எடுத்தீங்கன்னா உங்களுக்கு விமர்சனம். ஒரு நிமிஷம் பிரதாப். தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விசிகாவின் மாநில துணை பொதுச் செயலாளர் திரு ரஜினிகாந்த் அவர்கள். வணக்கம். வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டார். அதற்கு நீதி வேண்டி இயக்குனர் ப. ரஞ்சித் நீலம் பண்பாட்டு மையத்தின் சார்பாக ஒரு பேரணி, அதை தொடர்ந்து ஒரு நினைவேந்தல் கூட்டம் நடத்தினார்கள். தமிழ்நாட்டில் கூடிய குறிப்பாக தலித் சமூகத்தை சார்ந்த எல்லா கட்சியின் தலைவர்களுமே வந்து பங்கேற்றாங்க. பேசுறவங்க, திமுக அவதூறு பேசுறவங்கலாம் வந்து இதை காரணம் வச்சு ஒரு பேரணிலாம் ஒரு நினைவேந்தலாம் எடுப்பாங்க, அங்க நீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இது திருமாவர்களுடைய குரலா இல்ல திமுகவுடைய அழுத்தத்தின் குரலா? முதல்ல ரொம்ப திருப்பி ஒரு விஷயம் பண்றீங்க. ரஞ்சித் வந்து ஒரு திரைப்பட இயக்குனர். அவர் வந்து ஒரு அமைப்பு வச்சிருக்காரு. அமைப்பு பேர் என்ன? நீலம் பண்பாட்டு மையம். அதை நான் வந்து எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, அது ஒரு சமூக பண்பாட்டு சார்ந்த நடவடிக்கைகளை வந்து செய்கிற ஒரு இயக்கமாக நான் புரிஞ்சுக்கிறேன். சமூக விழிப்புணர்வுகளையும் வந்து கொடுக்குற இயக்கமாக அந்த மார்கழி மாதத்துல அந்த மக்கள் இசை இந்த மாதிரி நடத்துற ஒரு இயக்கமா அவங்க வச்சிருக்காங்க. பட் நாங்க ஒரு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி. தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக தமிழக அரசியலை, இந்திய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு கட்சியின் தலைமையும் எங்களுடைய தலைவர். சரியா? எங்கள்கிட்ட 2 எம்பியும் 4 எம்எல்ஏக்களும் இருக்காங்க. எங்கள்கிட்ட கட்சி, அமைப்பு, கொள்கை, கோட்பாடு, லட்சியம், தமிழ்நாடு முழுக்க கிளைகள் இருக்கிற ஒரு கட்சி. எங்கள் தலைவரையும் எங்கள் அமைப்பையும் நீங்க வந்து ஒரு இயக்குனருடைய வந்து அமைப்பையும் அல்லது அவரையும் வந்து ஈக்குவல் பண்ணி வந்து நீங்க பேசுறது இருக்குல்ல, யாருமே அப்படி பேசல. நீங்க எல்லாம் அப்படிதான் பேசுறீங்க. கேளுங்க, அப்படி ஈக்குவல் பண்ணி பேசுறது இருக்குல்ல, அது அபத்தமா நான் பாக்குறேன். நான் சொல்றேன் அப்படிதாங்க பேசுறீங்க. ரஞ்சித் அறிவிச்சா நாங்க போய் கலந்துக்கணும் அவசியம் இருக்கா?
இல்ல இல்ல யாருக்கு எங்களை கேட்டு அறிவிச்சாரா? உங்களுக்கு இல்ல, நான் கேக்குறேன். இப்படி கேக்குறேன் நானு. ஒரு படுகொலை நடந்திருக்கு. நீங்க போட்டியா நினைச்சு கேட்காதீங்கன்னு தான் நான் சொல்றேன். அத நான் சொல்றேன். இல்ல நமக்கு இப்ப நீங்க வந்து ரியாக்ஷனை பேசுறீங்க, நம்ம ஆக்ஷனே பேச மாட்டோம். ஒரு படுகொலை நடந்திருக்கு, அந்த படுகொலைக்கு வந்து நீதிபதி தான் பேர் நடத்துறாரு. அவர் ஒன்றும் கட்சியினுடைய பொதுக்கூட்டமோ இல்ல வந்து ரஞ்சித் வந்து தன்னை விளம்பரம் தேடியோ ஒரு பண்ணிக்கல. நம்ம சமூகத்தை சார்ந்த ஒரு மாபெரும் தலைவர் வந்து இழந்துட்டோம், வாங்க நம்மளாம் சேர்ந்து நீதி கேட்கலான்றப்போ திருமாவர்கள் வந்து தன்னிச்சையா போயிருந்தா அதுதானே ஒரு பெருந்தன்மை, அதுதானே ஒரு லீடர்ஷிப், அதுதானே நீங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு தலைவர். திருப்பி வந்து நீங்க வந்து எங்கள் தலைவருக்கு நிகரா கொண்டாந்து நீங்க ரஞ்சித்தை நிறுத்த பாக்குறீங்க. ரஞ்சித்தை நாங்க மதிக்கிறோம், அது வேற விஷயம். அவருடைய வந்து அவர் இயக்குகிற வந்து திரைப்படத்தை நாங்க பார்க்கிறோம், ரசிக்கிறோம். கேளுங்க. இல்ல நான் பதில் சொல்லணுமா வேண்டாமா? திரைப்படத்துல அவர் வந்து வைக்கிற கருத்துக்களை நாங்க வந்து பாராட்டுறோம். திரைத்துறைக்கு வெளியும் அவர் பேசுற கருத்துக்களை நாங்க பாராட்டுறோம். அதை சார்ந்து சமூக நீதி சார்ந்து சாதி ஒழிப்பு சார்ந்து நாங்க பாராட்டுறோம். ஆனால் வந்து அவருடைய நிலைப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் நாங்க துணை போகணும்னு அவசியம் கிடையாது. அவர் எடுக்கிற நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் நாங்க போய் நிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நாங்க வந்து எடுக்கிற நிலைப்பாட்டுக்கு அவர் வந்து பின்னாடி வந்து வால் பிடிக்கணுங்கிற அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. ஒன்று புரிஞ்சுங்க. நாங்க அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை என்பது தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவையே உலுக்கிய ஒரு சம்பவம். இன்றைக்கும் நான் மட்டுமல்ல, எங்கள் தலைவரே அந்த துயரத்திலிருந்து மீளவில்லை. ஏன்னா மிகப்பெரிய பாதிப்பை எல்லோருக்கும் ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கோடு நான் பயணித்தவன், மிக மிக நெருக்கமாக பயணித்தவன். அதே போல எங்கள் தலைவர் அண்ணன் டாக்டர் திருமாவளவன் மீது எங்க அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு அளப்பரிய பற்றும் பாசமும் உண்டு. அவருக்கு ஒரு தலைவரா, பிஎஸ்பி தலைவரா இருந்துக்கிட்டு இன்னொரு கட்சியினுடைய தலைவருக்கு பிறந்த நாள் கொண்டாடி கேக்கு வெட்டி அவருக்கு மாலை போட்டு மரியாதை செலுத்தி அன்பளிப்பு வழங்கிய ஒரு பெருந்தன்மை வந்து ஆம்ஸ்ட்ராங்களுக்கு அவர்களுக்கு உண்டு. அவருடைய இறப்பு செய்தி கிடைத்த உடனே வந்து என்ன இப்ப இடைத்தேர்தல், விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நிகழ்ச்சியிலும் அதை ஒட்டிய நிகழ்ச்சிகளிலும் அந்த பகுதி கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகளிலும் இருந்த எங்கள் தலைவர் சம்பவம் தெரிந்த உடனேயே அனைத்து நிகழ்ச்சிகளையும் ரத்து செய்துவிட்டு அங்கிருந்து வேக வேகமாக வந்து சென்னைக்கு வந்து இரவு முழுக்க தூங்காம காலையிலேயே வந்து மருத்துவமனைக்கு போய் அந்த ஆம்ஸ்ட்ராங் அவருடைய உடலுக்கு வந்து அஞ்சலி செலுத்திட்டு, அப்புறம் இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் நீதி வேண்டும் என்று, படுகொலை சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் அதற்கு வந்து உரிய நீதி வேண்டும் என்று ஒரு 4-5 கோரிக்கைகளை வந்து வைத்து அங்கு போராட்டம் நடத்த வந்து ஆயத்தமாக இருந்தாங்க. பகுஜன் சமாஜ் கட்சியினரும் ஆதரவாளர்களும் ஆயத்தமாக இருந்தாங்க. நான் கூட அந்த கூட்டத்தில் ஒருத்தனா இருந்தேன். சரி, அப்படி இருக்கும் பொழுது காவல்துறை எப்படியாவது அந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய உடலை அவசரமாக கொண்டு சென்று அடக்கம் செய்து அந்த பிரச்சனையை எப்படியாவது சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் தடுத்து விட வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு பாடியை ஏற்றிட்டாங்க. காலையிலேயே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எங்கள் தலைவர் போன பிறகுதான் அந்த கார்லேருந்து அந்த ஆம்புலன்ஸ்லேருந்து பாடி வந்து வெளியே எடுத்து அங்கே அஞ்சலி செலுத்திட்டு மீண்டும் அவர் என்ன சொன்னார்னா, நாளைக்கு பிஎஸ்பி தலைவர் மாயாவதி அவர்கள் இங்கே வர்றாங்க, அதனால் உடல் வந்து அதுவரை வைக்கப்பட வேண்டும், அதனால உடல்ல பதப்படுத்தணும், ரசாயன பதப்படுத்தல் செய்யப்பட வேண்டும், எம்பாம் பண்ணணும், எம்பாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உரிய அதிகாரிகள்கிட்ட, உரிய அமைச்சர்கள்ட்ட, டீனுக்கிட்ட எல்லாத்தையும் பேசி ஏற்றப்பட்ட உடலை 6ஆம் தேதி காலையிலேயே ஏற்றப்பட்டு உடனடியாக அடக்கம் செய்வதற்கு நடந்த முயற்சியை தடுத்து எம்பாம் செய்வதற்கு, ரசாயன பதப்படுத்தலுக்கு வந்து அங்கே வந்து எல்லா ஏற்பாடுகளையும் செய்து அதை நடத்தியவர் எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழ். 8 பேரை நாங்கள் வந்து கைது பண்ணிட்டோன்னு காவல்துறை சொன்னாங்க. ஆனால் சரண்டர் ஆனாங்க. அது இருக்கட்டும், கைது பண்ணிட்டோன்னு ஏதோ வந்து எல்லா அக்யூஸ்டையும் பிடிச்சிட்டோங்கிற மாதிரி வந்து காவல்துறை சொல்லுகிற பொழுது, இல்லை, இந்த கொலைக்கு பின்னால் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள், யார் உண்மையான குற்றவாளி, இதற்கான காரணம் என்ன, இந்த கொலை எங்கே திட்டமிடப்பட்டது, திட்டமிட்டவர்கள் யார், இதற்கு மூல காரணம் என்ன, உண்மையான குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும், இதற்கு பண உதவி செய்தவர்கள், இதற்கு ஏனைய மற்ற உதவிகளை செய்தவர்கள், இந்த படுகொலை நிகழ்வதற்கு மூல காரணமாக இருந்தவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன்பு நிறுத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை அழுத்தம் திருத்தமாக பத்திரிகையாளர்கிட்ட அன்னைக்கு எழுப்பினார், மருத்துவமனையில் எழுப்பினார். அது மட்டுமல்ல, அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய உடலை
பெரம்பூர்ல இருக்கிற பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய அலுவலகத்திலேயே வந்து அடக்கம் செய்ய வேண்டும் என்று அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய குடும்பத்தினரும் அவருடைய மனைவி அன்னி பொற்கொடி அவர்களும் கோரிக்கை விடுக்கிற பொழுது அந்த கோரிக்கைக்காக முதலமைச்சர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு முதலமைச்சருடைய தனி செயலாளர் திரு தினேஷ் அவர்களை தொடர்பு கொண்டு அந்த உடலை வந்து பிஎஸ்பி ஆஃபீஸிலே போய் வந்து அடக்கம் செய்யறதுக்கு அவர் வந்து பேசினார். சிஎம்டியும் அவர் மூலமாக பேசினார். படுகொலையில் சம்பந்தப்பட்டிருக்க உண்மையான குற்றவாளிகள் யாரும் தப்பித்து விடக்கூடாது என்று அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எழுத்து மூலமான கோரிக்கையை விடுத்தார். இவ்வளவு செய்த எங்கள் தலைவரை நீங்க திமுகவுக்கு பயந்துகிட்டு பேசுறீங்களா, திமுகவுக்கு முட்டு கொடுக்குறீங்களா, திமுக குரலாக நீங்கள் பேசுகிறீர்களா என்று கேட்பது அயோக்கியத்தனமா இல்லையா? இல்ல இந்த அயோக்கியத்தனத்துல நீங்க சொன்ன ஒரே ஒரு கேள்வி, இன்னொரு செய்தி நான் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இறந்த பிறகு, படுகொலை செய்யப்பட்ட பிறகு தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தியவர்கள் விடுதலை சிறுத்தைகள், தமிழ்நாடு முழுக்க சாலை மறியல்கள் செய்தவர்கள் விடுதலை சிறுத்தைகள், பல இடங்களில் விடுதலை சிறுத்தைகள் கைது செய்யப்பட்டார்கள். இப்பொழுதும் நினைவேந்தல் கூட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. சரிங்களா? ஆனா ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுங்க. ரஞ்சித் வந்து நிகழ்ச்சி நடத்தினார். 20ஆம் தேதி நடத்துறாருங்க. 20ஆம் தேதி அறிவிக்கிறார். எங்கள் தலைவர் கலந்துக்கணும்னு சொன்னாக்கா அவர் விருப்பத்துக்கு அறிவிக்க கூடாது. எங்க தலைவர்கிட்ட நீங்க அன்னைக்கு இருக்கீங்களா, அவைலபிளா இருக்கிறீங்களா, உங்களால கலந்துக்க முடியுமா என்று ஒரு வார்த்தையாவது கலந்து பேசியிருக்க வேண்டும். அவர்கிட்ட மட்டும் இல்லை, எங்க தலைவர்கிட்ட மட்டும் இல்ல, யாரெல்லாம் கலந்துக்கணும் முக்கியமா கலந்துக்கணும் இவர் நினைக்கிறாரோ அவங்கள்ட்ட இவர் ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா 20ஆம் தேதிக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை எங்க தலைவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அறிவிச்சிட்டாரு. சரி, அம்பேத்கர் திடல்ல மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற 144 மாவட்ட செயலாளர்கள் வரணும்னு சொல்லிட்டாரு. சரிங்களா? அந்த கூட்டம் இருந்துச்சு. ஆனாலும் கூட திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா பார்லிமெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நடக்க போகுதுன்ட்டு. 20ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் எங்க கட்சி அங்கீகாரம் பெற்ற பிறகு அந்த அடிப்படையில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் தலைவர் என்கிற அடிப்படையில் எங்கள் தலைவர் வந்து அழைக்கப்பட்டிருக்கிறார். அப்ப அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அவர் டெல்லி போகணும். ஆகவே டெல்லி வந்து கிளம்பி போறாரு 20ஆம் தேதி. அங்க கிளம்பி போயிட்டு இந்த மீட்டிங் நடக்கிறதா இருந்துச்சு பாருங்க, அதை ஜூம் மீட்டிங்கா மாத்திட்டாரு. 3 மணிக்கு ஜூம் மீட்டிங்கா மாத்தி நடத்துறாரு. ஏங்க நாங்க வந்து ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, தலைவர் வந்து பல்வேறு பணித்திட்டங்கள் இருக்கும் பொழுது ரஞ்சித் ஒரு தேதியை வச்சு அறிவிச்சு ஒரு டைம் வச்சு அறிவிச்சு நீங்க வரல அப்படின்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? வரலன்னு கூட இல்ல, அழைப்பு கூட இவர் போய் நேரம் கொடுத்தாரா? இல்ல வரலன்னு கூட அது இல்ல. நீங்க போகாதீங்க, கூலிக்கு காசு வாங்கிட்டு பேச, அதுதாங்க சொல்றேன். இருப்பாங்கன்னா ரஞ்சிதா கூலி காசு வாங்கிட்டு அயோக்கியத்தனம் சொன்னல, அந்த அயோக்கியத்தனத்தை செய்து கொண்டே இருந்தார்கள். யார் செஞ்சது? எல்லாரும் தாங்க. உதிரிகள். நீங்க யார சொல்றீங்க? யாருன்னு காரணம் உதிரிகள்ங்க, உதிரிகள். இல்ல இப்போ ஒரு தலித்தா இருக்கக்கூடியவங்க எத்தனையோ பேர் வந்து தலித்ன்ற பொருள் விசிக்காக எதிராக அவதூறு பேசுறாங்க. அதை நம்ம மறுக்கல, நம்ம இதே போர்வையில இதே சமூகத்துல பிறந்தவங்க பேசுறாங்க. நீங்க பேசுறவங்க தான் சொல்றோம். அப்படிப்பட்ட நபர்கள் கூட வந்து பேசுறவங்க தான் சொல்றோம். அப்படிப்பட்ட நபர்கள் கூட இன்னைக்கு திருமாவளவன் மேல வந்து பேசல. மூத்த பத்திரிகையாளர் திரு மணி உட்பட சொல்றாரு. ஏன்னா அவர்லாம் உங்களை வந்து ரொம்ப நேசிச்சு உங்களுக்காக பேசக்கூடிய ஒருத்தர். எல்லா என்ன சொல்றாங்கன்னா திருமாவுடைய உடல் மொழியிலே ஒரு நடுக்கம் தெரியுது. ஏன் இந்த நடுக்கம், ஏன் இந்த பதட்டம் அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் அவங்க பார்வையில இருக்கிற கோளாறு. மணியா இருக்கட்டும், அவர் மேல எனக்கு மரியாதை இருக்கு. இல்ல உங்களுடைய தலைவர் மீது இல்லங்க, பத்திரிகையாளர் மணி மீது எனக்கும் மரியாதை இருக்கு, எங்க தலைவருக்கும் மரியாதை இருக்குது. அவரை மதிக்கிறோம், அவர் கருத்துக்களை வந்து நாங்க மதிக்கிறோம். ஆனா எல்லா விஷயத்திலையும் எல்லா நிலைப்பாடையும் வந்து ஒரே பார்வையில பார்க்க கூடாது. என்ன நாங்க செய்யல, எங்க தலைவர் என்ன செய்யல? எங்க ஒரு உடன் பிறந்த தம்பியை இழந்த துயரத்தில் இன்னைக்கும் இருக்கிறாருங்க. தனிப்பட்ட முறையில வந்து பேசுனது எனக்கு தெரியுங்க. ஒரு மிகப்பெரிய பின்னடைவு இந்த சமூகத்தினுடைய வந்து செயல்பாட்டில் மிகப்பெரிய பின்னடைவுடைய இழப்பு என்று சொல்லியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நீங்க எதுக்கு எடுத்தாலும் நல்லது செஞ்சா கூட பாராட்ட மாட்டீங்க, நல்லது செஞ்சா கூட அதுல ஏதாவது நொட்ட சொல்லணும்னு தான் பாக்குறீங்க. சொல்றதுனால என்ன நன்மை வரப்போகுது? எதுக்கு? நான் என்ன கேக்குறேன், எங்களை விமர்சிப்பீங்க, எங்களை வந்து அவதூறு விமர்சிக்கிறா. யாரு விமர்சிக்கிறானா? ரஞ்சித்து கூட இருக்கிறவங்களே தான் செய்யறாங்க. இல்ல ரஞ்சித், எங்க ரஞ்சித்து கூட இருக்கு. நான் என்னங்க எனக்கு தயக்கம் வேண்டியிருக்கு? ரஞ்சித்து கூட இருக்கிறவங்க கூட தான் வந்து எங்களை விமர்சிக்கிறாங்க. ரஞ்சித் கூட யாரும் இருக்கா? எங்க விமர்சிக்கிற எல்லா பேரெல்லாம் வந்து ஒண்ணு பண்றேன். நாளைக்கு என்ன பண்றேன், நான் நோட் எல்லாம் போட்டு நான் வந்து நேமெல்லாம் வந்து நோட் பண்ணிட்டு வந்து இன்னும் நான் சொல்றேன். அதை தடுத்தாரா அவரு? இல்ல இல்லங்க, அதை தடுத்தாரா? ஏங்க நீங்க வந்து எங்களுக்கு எதிராக பேசுவீங்க,
எங்களை அவதூறு பரப்புவீங்க, நான் எங்களுடைய துக்கத்தையும் துயரத்தையும் நீங்க கேலி பண்ணுவீங்க, கிண்டல் பண்ணுவீங்க, எங்க நிலைப்பாட்டுக்கு எதிர் நிலைப்பாடை எடுப்பீங்க. நாங்க வந்து செயல்படுறதெல்லாம் வந்து நீங்க வந்து தேவையில்லாம வந்து மறைமுகம் விமர்சிப்பீங்க. நீங்க கூப்பிடுவீங்க, நாங்க வந்துடணுமா? திமுக விமர்சனம் பண்ணா உங்களுக்கு என்ன? திமுக விமர்சனமா எங்களுக்கு ஒண்ணு இல்லைன்னு எங்க தலைவரே சொல்லிட்டாரு. ஆனா கேளுங்க, அங்க வந்தவங்க திமுக விமர்சனம் பண்ணாங்க. இல்லங்க, நீங்க என்ன எடுத்தீங்கன்னா உங்களுக்கு விமர்சனம். ஒரு நிமிஷம் பிரதாப், திமுகவை விமர்சனம் செய்வது எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. காரணம் என்னவென்று கேட்டா, திமுக ஒரு ஆளும் கட்சியாக இருக்கிறது, ஆட்சி நடத்துகிறது. அதன் மீது பல்வேறு விமர்சனங்கள், பல்வேறு கேள்விகள், படுகொலை ஒட்டி கூட ஆம்ஸ்ட்ராங் படுகொலை ஒட்டி கூட பல்வேறு கேள்விகளை எழுப்ப முடியும், எழுப்ப வேண்டும். கேளுங்க கேளுங்க, எழுப்ப நாங்களே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோங்க. இவ்வளவு தூரம் நடந்திருக்கு, உளவுத்துறை என்ன செஞ்சு நாங்க கேட்கலையா? உளவுத்துறை என்ன செஞ்சு நாங்க கேட்கலையா? மேடையில கேட்டாங்க. இல்லங்க, அதான மேடையில நீங்க அதை கேளுங்க. விசிகாயா யாரும் நீங்க உங்க பேரை யாரும் சொல்லலையே. ஏங்க சொல்லல? நீங்க சோஷியல் மீடியா பாக்குறீங்களா இல்லையா? நீங்க சோஷியல் மீடியா விட்டுருங்க. சோஷியல் மீடியா விட்டுருங்க, அப்புறம் அந்த மீடியா விட்டுருங்க. ஒரு கட்சியினுடைய தலைவர்கள் வந்து பங்கேற்றிருக்கோம். அங்க பங்கேற்றது ஜெகன்மூர்த்தி அவர்கள்ட்டும், நான் ஒன்னு சொல்றேன் கேட்டுல, மற்ற எந்த தலைவர்களாக இருக்கட்டும், சோஷியல் மீடியால வந்து சமூக வாய் கூட தரக்கு இருங்க. சமூக வலைத்தளத்தில் அவதூறு பரப்பப்பட்டதா இல்லையா? என்ன அவதூறு பரப்பப்பட்டது? அப்ப நான் இந்த படுகொலை காரணம் எடுத்துதாங்க படிச்சு சோஷியல் மீடியா எடுங்க. நீங்க திமுக விமர்சனம் பேசுறீங்க, எதண்டாவாதம் பேசுறீங்க. உங்களுக்கு தெரியாதா? அவதூறு பரப்புனது நீங்க படிக்கலையா? அவதூறு பரப்புனது நீங்க படிக்கலையா? விசிகா வந்து இடம் வாங்கி கொடுத்ததா அப்படின்னு கேட்கலையா? உரிமையில கேக்குறாங்க இந்த கேள்வியை போய். அதுதான் அவதூறு. ஏன் நாங்க கேட்கல? உங்களுக்கு தெரியாதா? நான் இவ்வளவு தூரம் விளக்குறேன் உங்கள்கிட்ட, ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்கள்கிட்ட விளக்குறேன். திருப்பி அதே கேள்வி கேட்டீங்கன்னா நீங்களும் வந்து அதே பார்வையில இருக்கிறீங்கன்னா நான் எடுத்துக்க முடியும். நீங்களும் விசிகாவுக்கு எதிரான மனநிலையில் தான் இருக்கிறீங்க. இவ்வளவு விளக்கத்துக்கு பிறகு இந்த கேள்வி உங்கள்கிட்ட வரக்கூடாதுங்க. நீங்க வந்துச்சுன்னு சொன்னாக்கா நீங்க அந்த வந்து அந்த தேவையற்ற விமர்சனம் அவதூறு பரப்புற கும்பலில் பிரதாப்பும் ஒருவர். நான் குற்றம் சாட்டுறோம். இப்போ தலித் பிரச்சனை வருதுன்னா, தலித்துகளுக்கு ஒரு பாதிப்புனா ஏன் திரும்ப கிட்ட வராங்கன்னா இவருடைய குரல் பெரிய குரல். என்ன நாங்க பண்ணல? நீங்க யாரு எங்களுக்கு பாடம் எடுக்க? நீங்க யாரு எங்களுக்கு பாடம் எடுக்க? நாங்க என்ன பண்ணல? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? 2021 வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு அதிகமான போராட்டத்தை அரசை எதிர்த்து, ஆட்சியாளர்களை எதிர்த்து, காவல்துறை எதிர்த்து செய்த ஒரே கட்சி, கூட்டணியில் இருந்து கொண்டே செய்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. வேற எந்த கட்சியாவது செஞ்சிருக்கா? திமுக அரசுக்கு நெருடல் இருங்க. ஏன் நெருடல் எப்படி ஏற்படாம இருக்கும்? எப்படி ஏற்படாமல் இருக்கும்? என்ன ஏற்பட்டுச்சு? என்ன ஏற்படல? நீங்க என்ன நெருடல நீங்க எதிர்பார்க்கறீங்க? என்ன நெருடல எதிர்பார்க்கறீங்க? என்ன நெருடல் நீங்க எதிர்பார்க்கறீங்க? நான் கேக்குறேங்க, நாங்க வந்து கூட்டணியில் இருந்தாலும் கூட எதிர்கட்சி என்று சொல்லக்கூடிய அதிமுகவை விடவும் பாஜகவை விடவும் அதிகமான போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். நாங்க அதை தாங்க செய்ய முடியும். தீர்வை எழுதுறதுக்கு நாங்க ஆட்சியில் இருக்கிறோமா? இல்ல. நாங்க ஆட்சியில் இருக்கிறோமா? நாங்க போராடுறோம்ல. பேசுறீங்க நீங்க, என்ன பேசுறீங்க நீங்க? ரஞ்சித் அவர்கள் வந்து தங்க தலைவர் கூப்பிட்டா வரணுமா, ரஞ்சித் எங்களுக்கு ஈக்குவல் அப்படின்னு பேசுறது அந்த ஒரு ஆதிக்க சிந்தனை மாதிரி இருக்கு அந்த பேச்சு. ஏங்க 1000 பேர் 1000 அமைப்புகளை வச்சுக்கிட்டு 1000 விஷயங்கள் பண்றாங்க. உங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனையின் அடிப்படையில், இஷ்யூவின் அடிப்படையில் தான் ஆதரவு கொடுக்க முடியும். எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நாங்க ஆதரவு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எங்களை தூத்துவீங்க, எங்களை பேசுவீங்க. தவறான ஒண்ணு பாக்குறீங்களா நீங்க? இப்ப ரஞ்சித் நினைவேந்தல் பண்ணது சமுதாயத்திற்கு, அவர் நினைவேந்தல் பண்றது அவர் உரிமை சார். அவர் நினைவேந்தல் நடத்துறது அவருடைய உரிமை. அது வந்து யாரும் மாற்று கருத்து சொல்ல. நாங்க என்ன சொல்றோம்? எங்களை டார்கெட் பண்ணி, எங்களை இலக்காக வைத்து அவதூறு பரப்பி, எங்களை வந்து தேவையில்லாமல் எங்கள் மீது தாக்குதல் நடத்துகிற கும்பலோடு நாங்கள் சேர்ந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப திருமாவர்கள் பேசின அந்த காணொலி ரஞ்சித்துக்கு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். என்னது வச்சிங்க? அதுல என்ன? ஏன்னா இப்ப நீங்க நீங்க அப்படிதான் வச்சீங்கன்னா வச்சுங்க. அப்ப நீங்க உறுதிப்படுத்தினா இருங்க, நான் உறுதிப்படுத்துறேன்னு சொன்னா உங்க கேள்வி இருந்து நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். அப்ப ரஞ்சித்தோ அவர்கள் சார்ந்தவர்களோ பொதுப்படையாக விமர்சிக்கிறேன் என்று விமர்சித்தது விடுதலை சிறுத்தைகளைத்தான் அப்படின்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? அந்த மேடையில யாரும் விமர்சனமே பண்ணலையே. அந்த மேடை விடுங்க, அதுக்கு முன்னாடி சோசியல் மீடியா பத்தி பேசிட்டு இருக்க. சோசியல் மீடியா என்னங்க? இருங்க இப்ப ரீசெண்டா ஏதோ ஒரு இடத்துல ஒரு நியூஸ் பார்த்தேன் நானு. உங்க கட்சியில பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு கட்டிலுக்கு அடியில வந்து ஏதோ வந்து ரவுடி பசங்களோ எப்போ யாரோ உட்காந்து படுத்துட்டு இருந்தாங்கன்னு ஒரு செய்தி ஒரு வந்துச்சு. சரி, இப்ப இது காரணம் விசிகா தான் சொல்ற, நீங்க ஏத்துப்பீங்களா?
ஏங்க அதாவது ஏத்துப்பீங்களா? எதுக்குங்க ரஞ்சித்தை கூட்டத்தை நாங்க போய் ஆகணும்னு அவசியம் இருக்கா? உங்களை யாருமே என்னத்துக்கு நீங்க அதை கேக்குறீங்க? திருப்பி அதை கேக்குறீங்க. யாருமே சொல்லல. ஏன் நாங்க போகணும்? நீங்க ஏன் போக முடியாதுங்க. ஏன் போகணும்? ஏன் போகணும்? நாங்க எதனால எங்களுக்கு ஒரு கட்சி இருக்குங்க. நாங்க நடத்திப்போம். எங்களுக்கு நாங்க டிமாண்ட் என்ன வைக்கிறோமோ நாங்க சரியா தான் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்க என்ன திருப்பி ஏன் போகலன்னா இது என்ன வந்து இப்ப ரஞ்சித் என்ன பெரிய அரசியல் கட்சி தலைவர், அவர் கூட்டத்துக்கு நாங்க போகலையா? எங்களை கலந்து பேசினாரா? எங்களை வந்து நேரடியா அழைப்பு கொடுத்தாரா எங்க தலைவருக்கு? மீதி பேர்லாம் அன்னைக்கு எங்களுக்கு போக முடியலங்க. அன்னைக்கு எங்களுக்கு வந்து வேலை இருந்துச்சு. எங்க தலைவருக்கு டெல்லியில வந்து அனைத்து கட்சி கூட்டம் இருந்துச்சு. அவர் ஒன்னும் வெட்டித்தனமா உட்கார்ந்துக்கிற ஆள் இல்ல. நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு இல்ல. இப்போ அந்த கூட்டத்துக்கு வந்து திரு செல்வ பெருந்தகை வரல. ஆனா அந்த கட்சியினுடைய எஸ்சி துறை தலைவர் ரஞ்சன்குமார் வந்தாரு. உங்க கட்சியில இப்ப நீங்களோ பொதுச் செயலாளரோ யாரோ ஒருத்தருக்கு போயிருக்கலாம். ஏங்க அவதூறு பரப்புறவங்க எல்லாம் ஒன்னா நிக்கும் போது எப்படி போவோம்? நாங்க எப்படி போவோம்? நீங்க வந்து ஏதோ அவதூறு பரப்புறாங்க எங்க மேல. வேற என்னங்க வெளிப்படையா சொல்லணும்? நீங்க அந்த அவதூறு பரப்புறவர்களோட நாங்க நிக்க முடியாதுங்க. அது யாரா இருந்தாங்க? பாஜக RSS விட மோசமான ஒரு கூட்டமா பாக்குறீங்களோ? அதை நீங்க எது பாஜக RSS நீங்க வந்து உங்களுக்கு எதிரானு சொல்லுவீங்கல்ல, அதை விட மோசமான ஒரு கூட்டமா அதை பாக்குறீங்களா நீங்க? அதற்கு இல்லங்க. எங்களை விமர்சிப்பவர்கள் அவர்களுடைய பார்வையில் தான் இருக்கிறாங்க. பாஜக RSS பார்வையில் தான் இருக்கிறாங்க. செக்டேரியன் பாலிடிக்ஸ் பண்ண பாக்குறாங்க. சாதி அரசியல் பண்ண பாக்குறாங்க. தப்பா பேசுறாங்க. அம்பேத்கரியத்துக்கு எதிராக பேசுறாங்க. தலித் தலைவர்கள் ஒன்றிணைஞ்சா அது சாதி அரசியலா? எது தலித் தலைவர்கள் ஒன்றிணைஞ்சா அது சாதி அரசியலா? எங்க தலித் தலைவர்கள் ஒன்றிணைன்னு யார் சொன்னா? அங்க ஒன்றிணைஞ்சவங்க தலித் தலைவர்கள் தானே. அது எப்படி சாதி அரசியல் ஆகும்? ஏங்க நீங்க சாதி அரசியல பேசுறீங்களா இல்லையா? என்ன பேசுனாங்க? நீ என்ன பேசல? நீங்க வந்து ஒரு வேற ஒருத்தருடைய பார்வையில இருந்து பேசுறீங்க. எனக்கு இது உங்களோட வாய்ஸ் தான் தெரியல. எங்களுடைய வாய்ஸ் தாங்க. சாதி அரசியல் சொல்றீங்க, தலித் அரசியல். நீங்க தலித் அரசியல சாதி அரசுன்னு சொல்லல. தலித் அரசியல் சாதி அரசுன்னு சொல்பவர்கள் நாங்கள் வந்து எதிர்க்கிறோம். எங்களுடைய நோக்கம் சாதி ஒழிப்பு, மக்கள் விடுதலை. நான் பறையன்னு பெருமைப்பட்டிக்கிறதோ, நான் பல்லன்னு பெருமைப்பட்டிக்கிறதோ, நான் தேவன்னு பெருமைப்படுத்திக்கிறதோ, நான் வன்னியன்னு பெருமைப்பட்டுக்கிறோம், நாங்கள் ஆண்ட பரம்பரை நோண்ட பரம்பரைன்னு சொல்றதும் அதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். அதை ஒழிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் நிற்கிறோம். சரி, சாதி அரசியல் ஏன் வந்து பறையர் சங்கம், பல்லர் சங்கம், அருந்ததி சங்கம்னு வச்சுக்கிட்டு சாதி அரசியல் யாரும் பேசலையா? வன்னியர் சங்கம், வாண்டையார் சங்கம், தேவர் சங்கம், முதலியார் சங்கம்னு வச்சுக்கிட்டு கவுண்டர் சங்கம்னு வச்சுக்கிட்டு யாரும் சாதி அரசியல் பேசலையா? அதெல்லாம் சாதி அரசியல் இல்லையா? கேக்குறவங்கள அம்பேத்கர் ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் தொடங்கினாருன்றது உங்களுக்கு தெரியும், நான் சொல்லிதான் தெரியணும்னு கிடையாது. ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் சாதி பெருமை பேசுவதற்கு அல்ல, விடுதலை கோருவதற்கு. அதே தானே இவங்களும் பண்றாங்க எல்லாரும். இல்ல அப்படி எல்லாம் நீங்க ரஞ்சித்தை வந்து நான் கேக்குறேன் ஒரே ஒரு நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறவங்கள. ரஞ்சித் வந்து சொன்ன விஷயத்தையே நான் உங்கள்கிட்ட சொல்லி கேக்குறேன். இன்னைக்கு இருக்கிற இந்த செட்டப்ல, இன்னைக்கு இருக்கிற இந்த எலெக்ஷன் சிஸ்டத்துல நீங்க தலித் அமைப்புகள்லாம் ஒண்ணு சேர்ந்து 7 MP தொகுதியில ஏதாவது ஒரு MP தொகுதி ஜெயிச்சிருவீங்களா? வெறும் தலித்துகள் மட்டும் ஓட்டு போட்டா யாரும் ஜெயிக்க முடியாதுல்ல. அப்படிதான் நிக்கணும்னு சொல்றாரு. நீங்க ஏற்கிறீங்களா? அது வந்து ஒரு சென்னை வந்து எங்கள் கோட்டைன்னு சொல்றாரு. சென்னை வந்து எங்க நம்ம கோட்டையா இருக்கு? அதான் எல்லாரும் வெளியே தோத்திடுறாங்களே எங்க. அதுதான் நான் கேக்குறேன். அப்ப நம்ம என்ன சொல்றோம்? எங்களுடைய மண்ணை மீட்டெடுக்கிறது வேலையை பாருங்க. சென்னை எங்கள் கோட்டைன்னு சொல்லி திரியுது இல்ல. இங்க இருக்கிற மார்வாடிகள்கிட்ட, இங்க இருக்கிற பெருமுதலாளிகள்கிட்ட, இங்க வந்து எல்லா பூர்வீக குடிகளும் இன்னைக்கு அடிமையா இருக்க வேண்டிய அவல நிலை இருக்கிறது. அதற்கு எதிராக போராடணுமா? அதுக்கு காரணம் திராவிட கட்சிகள். இந்த அடிப்படையில் நாட் ஒன்லி திமுக சொல்லணும். திமுக திராவிட கட்சிகளுக்கு நான் வரல. நீங்க ஒண்ணு புரிஞ்சுங்க. நீங்க திராவிட கட்சிக்காரங்களை பார்த்து அந்த கேள்வி கேட்டுங்க. நீங்க நல்லா கேட்டுங்க. நான் திருப்பி எத்தனை திருப்பி சொல்றேன் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க திமுக விமர்சிக்கீங்க, அந்த ஆட்சியாளர்களை கேள்வி கேட்டுங்க, அரசை கேள்வி கேளுங்க. அதை பத்தி எங்களுக்கு கூப்பிடாதீங்க. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இப்பதான் ஆனா தேவையில்லாம விசிகாவை வந்து நீங்க தேவையில்லாம விமர்சிக்காதீங்க. திமுகவுடைய முட்டு கொடுக்குறாங்க, கைக்கூலியா இருக்கிறாங்க அப்படின்னு அற்பத்தனமா வந்து அயோக்கியத்தனமா விமர்சிக்காதீங்க. அப்படியே நாங்கள் இல்லை என்பது தான் உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புறேன். திருப்பி திமுக விமர்சனம் நீங்களே பிரதாப்பே உங்களை மோசமான விடுதலை சிறுத்தைகளுடைய விரோதியா நான் பாக்குறேன். இந்த மாதிரி கேள்வி அயோக்கியத்தனமானது. உங்களுடைய கேள்வி வந்து ஒரு உரிமையின் அடிப்படையில் கேட்டா உரிமை எல்லாம் என்ன விவாதத்துல உரிமை இருக்கு உங்களுக்கு? இல்ல நீங்க தப்பா பேசுறீங்க, நீங்க தப்பான கேள்விகள் கேட்கறீங்க. எத்தனை முறை உங்களுக்கு நான் விளக்கம் சொல்றது? திருப்பி அதே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க விசிகா விமர்சனம் பண்ணக்கூடாது. யார பண்ணுங்க, யாரு பண்ணல பண்ணுங்க. அது வந்து ஆக்கப்பூர்வமா இருக்கணும். எங்களுடைய மீது அக்கறையோடு இருக்கணும்.
எங்களுடைய வளர்ச்சிக்கு சம்மந்தப்பட்டிருக்கணும். தப்பு பண்ணா தப்புன்னு கூட சொல்லுங்க, தப்பு கிடையாது. ஆனா எதுக்கு எடுத்தாலும் நான் இவ்வளவு தூரம் அடுக்கிறேன். நாங்க இப்பவும் வந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் சம்பந்தப்பட்டவர்களை வந்து விடக்கூடாதுன்னு நாங்க நிக்கிறோம். இன்னைக்கு வந்து அந்த விசாரணை எப்படி போயிட்டு இருக்கு? சரியா போலியா? ஒரு வழக்கறிஞர் உங்களுக்கு தெரியும். இல்ல நீங்களும் வழக்கறிஞர் தானே, நீங்க அதுக்கு வந்து அந்த பட்டம் பெற்றவர் தானே. நான் கேட்கிறேன், சரியா போகலையா? எத்தனை விசாரணை, எத்தனை பேரை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. செல்போனை தூக்கி ஏரியில போட்டதை வந்து கொஞ்சம் கவனிக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் சொல்றேன், எந்த ஒரு வழக்கும் ஒரு நொடிக்கு செய்தி வந்து நான் பார்க்கல இது வரைக்கும். நான் பார்க்கல. அப்போ அதுக்கு நாங்க வந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டு தானே இருக்கிறோம். உங்களை மாதிரி நாங்க அது வேண்டாம் அப்படின்னு சொல்றோமா? இங்க தப்பு நடந்தா நாங்க கேட்போம், இங்க டைவர்ஷன் ஆனா நாங்க கேட்போம். அதுலயும் தவற மாட்டோம். இப்ப வரையும் இந்த நொடி வரையும் சரியா போறதா நாங்க பாக்குறோம். நீங்க வந்து தேவையில்லை. நீங்க திமுக விமர்சிங்க, உங்களை யாருங்க வேண்டாங்கிறா? ஏன் எங்களை விமர்சிக்கிறீங்க? கேள்வியை எங்களை விமர்சிக்கிறீங்க தான். எங்க தலைவர் என்ன திமுக விமர்சிக்கிறாங்க சொன்னாரா? ஆனா சொன்னாருன்னா நம்ம கூட்டணிக்கு வந்து இந்த வார்த்தையை தலைவர் இல்லங்க. உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, என்னுடைய நோக்கம் சேர்த்தா உங்க நோக்கமும் சேர்த்துதான் சொல்றேன். உங்க கேள்வி தப்பா தானே இருக்குது. நான் எவ்வளவு விளக்கம் சொல்லி திருப்பி வந்து நீங்க ஒரு தப்பான கேள்வி தானே கேக்குறீங்க. பிரதாப்புடைய நோக்கத்தையும் சேர்த்துதான் சொல்றேன். உங்களுடைய நோக்கமே என்னவா இருக்குன்னா, இங்க விடுதலை சிறுத்தைகளை தனிமைப்படுத்த வேண்டும். திமுக கூட்டணி இருக்கக்கூடாது, கூட்டணில இருந்து வெளியே அனுப்பணும். ஏன்னா இதுதான் சொல்லுவாங்க. திமுக கூட்டணி இருக்கிறோமோ அண்ணா திமுக கூட்டணி இருக்கிறோமாங்க. நாங்க ஒருவேளை அண்ணா திமுக கூட்டணி இதே வேலை தாங்க செய்வீங்க. நீங்க உங்களுக்கு வன்மம் வந்து திமுக மீது, அண்ணா திமுக மீது இல்ல, விடுதலை சிறுத்தைகள் மீது. நான்றப்ப இதுல வந்து ரஞ்சித், ஜெகன்மூர்த்தி, சிவகாமி AS, அங்க வந்து அந்த திரு ஜக்கையன் எல்லாமே அடங்குறாங்களா இதுக்குள்ள? நான் வந்து அப்படி சொல்லலைங்க. யாரெல்லாம் ஏன்னா ரஞ்சித்துடைய கேள்வியை தான் என்ன வந்து அதுக்கு அடையாளப்படுத்துறீங்க. அதனால நான் கேட்கறேன். இல்ல பிரதாப், ஒண்ணு பதில் சொல்ல விடுங்க. இல்ல கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருங்க. நான் பேசாம உட்கார்ந்து இருக்கிறேன். நீங்க கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருங்க. இல்ல விடுங்க, நீங்க கேளுங்க. இது இதெல்லாம் விடுங்க நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க. நான் பேசாம விடுங்க. நான் பேசாம இல்ல நீங்க பேசிக்கிட்டே கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு நோக்கம் வந்து இந்த பதில்லாம் வரக்கூடாது. இது வந்து விசிகா பக்கம் இருக்கிற நியாயம் வெளில வரக்கூடாது. அதான் உங்க நோக்கம். நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க. நான் உட்கார்ந்து இடைமறிக்கல. இல்ல நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இல்ல நான் பேசுற மாதிரி இல்ல, நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க. அப்புறம் வந்து என்னங்க, நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க, பதில் சொல்ல போனா பதில இடைமறைச்சு பதில் வரவிடாம தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்கன்னா நீங்க யார்? நீங்க யாருன்னு கேட்கறேன். நீங்க ஆமாங்க, நாங்க அவங்கள எல்லாரும் சொல்றோமா இல்லையா அப்படிங்கிறது இல்லைங்க கேள்வி. நாங்க சொல்றோம்ல, எங்களை தேவையற்று வந்து விமர்சனம் பண்றவங்க, வந்து அவதூறு பரப்புறவங்க, எங்கள் தலைவரை வந்து தேவையில்லாமல் அவதூறு செய்பவர்கள், எங்கள் நிலைப்பாட்டையும் எங்களுடைய செயல்பாட்டையும் மூடி மறைக்க பார்ப்பவர்கள், எங்களுடைய உணர்வுகளையும் எங்களுடைய வந்து முயற்சிகளையும் செயல்பாட்டையும் வந்து புறம் தள்ளி அதற்கு வந்து தவறான கற்பிதம் கற்பிக்க முயற்சிக்கிற அத்தனை பேரும் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரானவர்கள் தான். நீங்க சொன்னவங்க யாராவது செஞ்சிருந்தா அவங்களுக்கு எதிரானவங்க தான். என்னப்பா அந்த மேடையில ஒருத்தர் கூட உங்க தலைவர் அந்த மேடை இந்த மேடை திருப்பி இல்ல. நீங்க அந்த மேடை எங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க ரஞ்சித். நாங்க என்ன ரஞ்சித் கூட்டத்துக்கு போக கூடாதுன்னு சொன்னோமா? இல்ல. நீங்க அப்புறம் அந்த கேள்வி கேக்குறீங்க. ஆனா நான் கேட்ட உடனே நீங்க சொன்ன பதில் எதுவுமே நீங்க ஒரு வார்த்தை கூட இல்ல தலைவர் பேசினது இந்த விஷயத்துக்காக கிடையாது சொல்லவே இல்லை. அப்போ உங்களுக்கு வந்து நான் திருப்பி கேட்கிறேன், நாங்க என்ன ரஞ்சித் பேரை சொன்னோமா? அந்த அமைப்பு பேர் என்ன சொன்னீங்க? நீலம் பண்பாட்டு மையத்து பேரை சொன்னோமா அல்லது வேற யாரோ பேரா சொன்னோமா? நீங்க அப்படி எடுத்துக்கிறீங்கல்ல, உங்களுக்கு புரியுது இல்ல? நாங்க புரிஞ்சுக்க மாட்டோமா? எங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லையா? நீங்க சொன்னதால எங்க தலைவருடைய அனுபவத்துக்கும் அறிவுக்கும் ஆற்றலுக்கும் கட்சியினுடைய வந்து என்ன சொல்றது 35 ஆண்டு கால வந்து செயல்பாட்டுக்கும் உழைப்புக்கும் யாருங்க நீங்க எல்லாம் நிகராங்க? நீங்க வந்து என்னங்க சும்மா வந்து எந்த விதத்திலும் புரிதலற்ற அம்பேத்கர் என்னன்னு தெரியாத சமூகத்தினுடைய இயங்கியல் பற்றி எந்த புரிதல் இல்லாத நீங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு எங்களை விமர்சிச்சா நாங்க என்ன சும்மா வாய முடிக்கிட்டு இருப்போமா? நான் கேட்குறவங்கள அவங்களெல்லாம் நிகராக கொண்டாந்து நிறுத்துறீங்க. ஏங்க நான் கேட்குறேன், சும்மா ஒரு வந்து நான் அப்புறம் ஏதாவது சொல்லிட போறோன்னு யோசிக்கிறேன் நான். காரணம் என்னன்னா, சும்மா வந்துங்க நாங்கள் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கிறோம், இந்த அளவுக்கு நாங்கள் நிற்கிறோம், தாக்கு பிடிச்சி நிற்கிறோம்னா இதுக்கு பின்னாடி எவ்வளோ தியாகம், எவ்வளோ உழைப்பும், எவ்வளோ அர்ப்பணிப்பும், எவ்வளோ தியாகம் இருக்குது தெரியுமாங்க? எங்கள் தலைவர் திருமணமே பண்ணி கொள்ளாமல் இன்னை வரையும் என்ன செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு நொடி கூட அவர் ஒழுங்காக தூங்குறது இல்லைங்க, ஓய்வு கிடையாது, உணவு கிடையாது. ஏன்னா 24 hours வந்து இயங்குகிற உலகத்திலே ஒரு தலைவர் எங்கள் தலைவர் இருக்கிறாரு.
நீங்க சும்மா பிள்ளைக்கா பசங்க எல்லாம் கொண்டாந்து நேர்ல நிறுத்தி இவருங்க அவரும் ஒன்னான்னு கேட்டுக்கிட்டீங்க. என்னங்க அர்த்தம் அது? என்ன அர்த்தம் அது? இவரு அவரும் ஒண்ணுன்னு சொல்றது ரொம்ப தப்பான விஷயம். தப்புதாங்க. அப்படியா? தப்புதான். என்னங்க நீங்க ஒண்ணுன்னு சொல்றது தப்பு. எப்படி தப்பு? ஆமா தப்புதாங்க. சரி, எப்படி ஒண்ணாக முடியும்? எப்படி எதை வச்சு எனக்கு கூடங்க எனக்கு கூட சில வரலாறு இருக்கு. ஏன் வரலாற்றுக்கே மற்றவங்க நிக்க முடியாது. நான் கிட்டத்தட்ட எனக்கு என் மீது மக்கள் சார்ந்த வழக்குகள் தான் என் மீது போட்டிருக்காங்க. பல முறை சிறைக்கு போயிருக்கிறேன். பல முறை நான் சாதி வெறியர்களுக்கு இலக்காகி இருக்கிறேன். பல முறை காவல் அரச பயங்கரவாதத்துக்கு நான் இலக்காகி இருக்கிறேன். என் வரலாற்று கூட நீங்க நிக்க முடியாது. எங்க தலைவருக்கு யார மென்ஷன் பண்றீங்க? உங்களை விமர்சிக்கக்கூடியவர்களை. ஆமா, என்ன எங்க தலைவருக்கு நிகர நீங்க நின்றுவீங்களா? என்ன நீங்க பேசுறீங்க? இந்த ஒப்பீடே தப்பு. இந்த ஒப்பீடை கைவிடுங்க. நீங்க தேவையில்லாம நீங்க என்ன பண்றீங்கன்னா திருமான்ற ஒப்பீடே ரொம்ப அபத்தமானதான். தப்புதாங்க. நாங்க ரஞ்சித்துக்கு எதிரியை போல நீங்க கட்டமைக்க முயற்சி பண்ணாதீங்க. ரஞ்சித்தினுடைய நல்ல விஷயங்களை ஆதரிக்கிறோம். கெட்ட விஷயங்களை எதிர்க்கிறீங்க. கெட்ட விஷயம் தான் எதிர்ப்பும் தானே. எல்லா நிலைப்பாட்டுக்கும் நாங்க போகணுமா அவர்கிட்ட? இல்ல அப்படிலாம் கிடையாது. நல்ல விஷயம் கெட்ட விஷயம் நான் சொல்லாத செய்தியெல்லாம் நீங்க கொண்டு சேர்க்க கூடாது. நல்லதுன்னு ஒண்ணு தான் கெட்டது இருக்குன்னு இருக்கட்டும். எல்லா விஷயத்தையும் அவர் ஒரு விஷயம் சரின்னு நினைச்சிட்டு பண்ணுவாரு. எங்களுக்கு அது உடன்பாடு இருக்காது. அந்த பார்வை தப்புன்னு எங்களுக்கு தோணும். நாங்க ஆதரிக்க மாட்டோம். அதுக்காக நாங்க அவருக்கு எதிரியா? அவரே எதிரியான்னு நினைக்கல. இப்ப நாங்களும் அவர் எதிரியா நினைக்கல. நிலைப்பாட்டுக்கு தான் பிரச்சனை. ஒரு நிலைப்பாட்டுக்கு ஒரு ஸ்டாண்ட்ல எங்களுக்கு உடன்பாடு இருக்கும், இல்லாம போகும். எங்க நிலைப்பாட்டுல உங்களுக்கு ஒரு உடன்பாடு இருக்கும், இல்லாம போகும். அதுக்காக எல்லாத்தையும் ஆதரிக்கணும், பிரதாப் பண்றது எல்லாத்தையும் ஆதரிக்கணும். நீங்க அதே மாதிரி ரஜினிகாந்த் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் பிரதாப் நிக்கணும்னு எதிர்பார்க்கறது மடத்தனம். அது ரஞ்சித்தை போல இன்னும் லட்சக்கணக்கானவர்கள் இருக்கிறாங்க. இன்னும் ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையும் கொண்டாந்து எங்களுக்கு நீங்களா அப்படின்னு நிகரெல்லாம் நீங்க பேசாதீங்க. நாங்க தனித்துவமாக மக்கள் விடுதலைக்காக அம்பேத்கரிய வழியில், தந்தை பெரியாருடைய கொள்கையில், பெராசான் மார்க்ஸுடைய பாதையில் நாங்கள் சமத்துவத்திற்காக போராடி கொண்டிருக்கிற கட்சி. விளிம்பு நிலை மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக, சனாதனத்தை எதிர்த்து இந்த மண்ணிலே ஒரு சமதர்ம சமூகத்தை படைக்க வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கிற கட்சி. நீங்க இங்க ஆயிரக்கணக்கானவர்கள் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரையும் கொண்டாந்து நீங்க இதுவா அதுவான்னு கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததற்காக நன்றி.